இன்றைக்கி மகாலய அமாவாசை. அதனால் பித்ருக்களுக்கான பூஜை இன்றைக்கி நான் பண்ணேன். எல்லோரும் கேட்பாங்க, பித்ருக்கள் சாப்பிட போகிறாங்களா, அவங்களுக்கான பூஜை என்னத்துக்கு அப்படின்னு. ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பித்ருக்களோட நம்ம 7 தலைமுறையோட அடையாளங்கள் தான் நம்ம உடம்புல நம்ம உருவாகி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த நம்மளோட உடம்புல ஒவ்வொரு பகுதியும் நம்மளோட 7 தலைமுறையோட சாடைகள்லாம் வந்திருக்கும். இந்த உடம்பை கொடுத்தது நம்மளோட பித்ருக்கள். அதனால் அந்த பித்ருக்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக இதை படையல் பண்ணி எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு வைக்கிற மாதிரி நம்ம காக்காய்க்கு வைக்கிறோம். அது நம்மளுக்கு ஒரு திருப்தி. எந்த உயிரினமாவது அந்த பித்ருக்கள் சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம காக்காய்க்கு போய் சாதம் வைக்கிறோம். ஆனால் இங்கே காக்கா வருது, அதனால் காக்காய்க்கு வைக்கிறோம். அணில் சாப்பிட்டாலும் நம்ம ஏன் ஒன்றும் தடுக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு உயிரினம் நம்ம பித்ருக்கள் சாப்பிட்றாங்கன்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம், அது சாப்பிட்டுட்டு போகுது. அதனால் பித்ரு பூஜை கட்டாயம் நம்மளோட 7 தலைமுறைக்கும் நன்றி கடன். நம்ம உடம்பை கொடுத்த இந்த 7 தலைமுறையினருக்கான நன்றி கடனுக்காக செய்கிறதுங்கிறத இந்த காலத்து தலைமுறையினர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை மூட நம்பிக்கைன்னு நினைக்கக்கூடாது. இது அறிவியல் ரீதியாக பார்த்தா கூட நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு வியாதியிலேருந்து நல்லது கெட்டதுலேருந்து எல்லாமே அவங்க நம்மளுக்கு கொடுத்தது தான். அதைத்தான் நம்ம சுமந்துக்கிட்டு இன்றைக்கி உயிர் வாழ்ந்துக்கிட்டு நம்மளோட கடமைகளை செய்துக்கிட்டு நம்மளும் ஒரு குடும்பமாகி இருக்கிறோன்னா அது நம்ம பித்ருக்கள் நம்மளுக்கு போட்ட பிச்சை தான். அதை நம்ம என்றைக்கும் நன்றியோடு நினைக்கிறதுக்கு தான் இந்த அமாவாசை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி நம்ம தினம் தான் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுக்கிறோம். ஒரு உயிரினமாக அதுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பித்ருக்கள் அவங்க ஊரில் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் நம்மளுக்கு இருக்கே ஒழிய அது உண்மையாக அது நடக்குதான்னு தெரியாது. ஆனால் காக்கா சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நம்ம பித்ருக்களுக்கான நன்றி கடனை செலுத்துகிறோம். திதி திவசம் கொடுக்காதவங்க ஆத்தங்கரையில் ஐயரை கூப்பிட்டு செய்யலாம். நம்மோட குலதெய்வம் தான் முதல் பித்ரு.